ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் சீனு. நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சிவனோட பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக கருதப்படுற திருவண்ணாமலையில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே கிரிவலத்துக்காக பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ்ஸஸ் வந்து எப்படி இருக்குது, எல்லாமே ஏசி பஸ்ஸஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரிவலம் வந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இங்கே திருவண்ணாமலை வந்திருக்கோம். டோட்டலாக 5 பஸ்ஸஸ் ரன் பண்ணுறாங்க. அதில் 3 பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலத்துக்கும், 2 பஸ்ஸஸ் வந்து ராஜகோபுரத்துலேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 23 மார்ச் 2026ங்க, திங்கட்கிழமை இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணது 16 மார்ச் 2026 அன்றைக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு டேட் தெரியல. இந்த கிரிவல இலவச ஏசி பஸ்ஸஸோட சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ கரெக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா, ராஜகோபுரம் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோபுரங்க. ராஜகோபுரத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன். ஸோ டைமும் கரெக்டாக ஒரு 7:55 ஆகிடுச்சிங்க. ஸோ டேரெக்டாக அப்படியே நம்ம ராஜகோபுரத்துக்கு ஃப்ரண்ட்டில் போகலாம். ஸோ அங்கேருந்து தான் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ராஜகோபுரத்தாண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் இந்த ஃப்ரீ ஏசி கிரிவல பஸ். திரும்பவும் கம்ப்ளீட் ஆகிறதும் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டேரெக்டாக நம்ம ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் போகலாம். போயிட்டு பஸ்ஸஸ் வந்து எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம், இந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜகோபுரம்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தாங்க இருக்கேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. யூஸ்வலாக வந்து கிரிவல டைமில் வருவேன். அந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காலே வைக்க முடியாது. அப்படியே இந்த சைட்லேருந்து கிரிவலம் வந்தோம் அப்படின்னாக்கா, இப்படியே வந்துட்டு இந்த இடத்துல நின்று கூட வந்து பார்த்திங்கன்னா கும்புறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. அப்படியே வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போய் நல்லா கிட்டே நின்று பார்த்துட்டு வராங்க. ராஜகோபுரம்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ இருக்குங்க. அதாவது பியூரிஃபைடு வாட்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ குடிக்கிற தண்ணி தாங்க. நீங்கள் ஏதாச்சும் வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. டைம் கரெக்டாக 8:15 ஆகுதுங்க, இன்னும் பஸ் வரல. ஸோ இங்கே வந்து கடை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஒரு 8 to 8:30 அந்த மாதிரி தாங்க வரும், அப்ராக்சிமேஷன் தான் வரும், எக்ஸாக்ட் டைம்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்டே கேட்டேன், இடையில இருக்கிற லிங்கங்கள்லாம் காட்டி கூப்பிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்திரலிங்கம், வாயுலிங்கம், யமலிங்கம் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் காமிச்சு கூப்பிட்டு வருவாங்களா கேட்டதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே பிக்கப் பண்ணுவாங்க, கிரிவலம் கூப்பிட்டு போயிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வந்து டைமிங் அட்ஜஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் என்னன்னு தெரியல, நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு 7 மணிக்கே நான் இங்கே வந்துட்டேங்க ராஜகோபுரத்துக்கிட்ட. ஸோ சில கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ பஸ் ராஜகோபுரத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வரும்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணியிருந்தாக்கா அங்கே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ராஜகோபுரத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இங்கே கீழே இருக்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண போகிறது 3ஆம் நம்பர் பஸ்ஸுங்க. அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதாங்க அந்த கிரிவலம் ஏசி கட்டணமில்லா பேருந்துங்க. ஸோ சீட்ஸில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்துருவாங்க. ஸோ சீட்ஸ் பொறுத்தனாலையும் நம்மளுக்கு புஷ்பேக் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நார்மல் சீட்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குங்க உட்காரத்துக்கு. அண்ட் தென் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து இந்த கவர்ஸ்லாம் பிரிக்கல, அதாவது கீழே ஒன்றும் வந்து பெருசாக ஒன்றும் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்டிங்ஸ் வந்து இருக்குங்க. இது பாருங்கள். ஸோ ஏசி ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி கூட நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ஸ் இருக்குங்க. அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஹாமர் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே இருக்குது பாருங்கள், ஒரு சீட் கிட்டேயும் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க. கீழே வந்து எக்ஸ்டென்கேசர் ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துலையுமே கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எமர்ஜென்சி விண்டோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர்ஸும் வச்சுருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் வந்து லக்கேஜஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே கூட வச்சுக்க முடியும். பட் நம்மளோட திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ இந்த ஏசி பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலாண்டோடதுங்க. ஸோ அங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதிலே வந்து தெளிவாக மேலே போட்டிருக்கு பாருங்கள், தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கு. ஸோ பஸ் நம்பர் 3 தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கட்டணமில்லா சேவைன்னு இதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருங்க. அதே மாதிரி சிற்றுந்துன்னு கரெக்டாக போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மினி பஸ் மாதிரி தாங்க ஆப்ரேட் ஆகும். ஸோ இங்கே ராஜகோபுரம் ஈஸ்ட்டுங்க, அதாவது கிழக்கு ராஜகோபுரத்துலேருந்து கிளம்பி கிரிவலப்பாதை போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் கிழக்குக்கே வரும் அப்படின்ற மாதிரி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ ஷார்ப்பாக 8:55க்கு ராஜகோபுரம் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிங்கங்களும் வந்து பார்ப்போங்க. இதில் இந்திரலிங்கம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணுவோம். என்னன்னாக்கா பஜார் ரோடு இல்லைங்களா, அதாவது கொஞ்சம் மார்க்கெட் இருக்கிற இடம் இல்லைங்களா, அதால் நிறுத்தினாக்கா வந்து டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. மற்ற எல்லா லிங்கமும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த கிரிவலப்பாதை ஏசி பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்னிலிங்கம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அங்கே தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்திரலிங்கம் நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, இந்திரலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஜாரில் இருக்கிற இடம், அதாவது வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஹால்ட் போட்டோம் நிப்பாட்டணும் அப்படின்னா டிராஃபிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற அக்னிலிங்கமில் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க ஒரு லிங்கத்துக்குமே, அவங்க கால்குலேஷன் பொறுத்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 9:05க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தோம். 9:25க்குலாம் நீங்கள் எல்லாருமே திரும்ப ரிட்டர்ன் வந்து பஸ்ஸுக்கு வர மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லி தாங்க அனுப்பிச்சிருக்காங்க. அக்னிலிங்கம் இந்த வரிசையில், அதாவது கிரிவலம் வரீங்க அப்படின்னாக்கா இது 2வது லிங்கங்க. இந்திரலிங்கம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ இது வந்து 2வது லிங்கம். பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பஸ்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அசோக் லைலாண்டோட ஒய்ஸ்டர் அப்படின்ற நேமில் தாங்க இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் தாங்க போட்டிருக்கு. ஏசி பஸ்ஸஸாக இருக்கிறதால ஃபுல்லாகவே வந்து கண்ணாடி கிளாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே எமர்ஜென்சி எக்ஸிட் தான் போட்டிருக்கு.
அக்னிலிங்கம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து யமலிங்கம் வந்திருக்கோங்க. ஸோ இங்கே கரெக்டாக 9:30 மணிக்கு ரீச் பண்ணோம். ஸோ இறங்கின உடனே வந்து நம்ம கூட அந்த கைடு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொல்லிட்டாங்க ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பஸ்ஸுக்கு வந்தால் போதும், 9:50க்கு தான் இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இது ஏசி பஸ் அப்படின்றதால டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாதுங்க. ஸோ ஒரு டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா டிவோட்டிஸும் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், பக்தர்கள் எல்லோரும் பார்த்து முடிச்சு பஸ்ஸுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒன்றா அசம்பிள் ஆனதுக்கப்புறம் தாங்க டோர் ஓப்பன் பண்ணி எல்லாரையும் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறாங்க. ஸோ அதால் வந்து முன்னாடியே டைம் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்றதையும் முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க. இங்கே கிரிவல பாதையில் இப்போ டைரெக்டாக போகுது இல்லைங்களா ஒரு ரோடு லெஃப்ட் சைடு, இது வந்து செங்கம், அப்புறம் ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பெங்களூர் பைபாஸுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரைட் அப்படியே திரும்புவோம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நிருதிலிங்கங்க. இப்போ நம்ம பார்க்குற லைனில் 3வது ஸ்பாட்டாக பார்க்குறோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கிரிவல பாதையில் 4வது லிங்கங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு கிரிவலத்துக்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ண பஸ் அப்படின்றதால கிரிவலம் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லா லிங்கங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிப்பாட்டி நல்லா டைம் கொடுத்து நல்லா நீட்டாக கைட் பண்ணுறாங்க. ரொம்பவுமே சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு நவகிரக டெம்பிள் டூர் பேக்கேஜ் பண்ணியிருந்தோம் கும்பகோணம்லேருந்து. எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலமும் வந்துடுறோம் பஸ்லேயே. அண்ட் தென் இந்த லிங்கங்கள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த அஷ்டலிங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்றோம், ஐ மீன் தரிசனம் முடிச்சிடுறோம். ஸோ 2 in 1 நினைக்கிறேன். பஸ்லேயே ஆல்ரெடி செம்ம கூலிங்காக இருந்தது. இங்கே நிருதிலிங்கம் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இதை பாருங்கள், நிருதிலிங்கம் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் 2 புங்க மரம்னு நினைக்கிறேங்க. கம்பெனிடாக இருக்கிறதுக்கு இங்கே வந்து உட்காரத்துக்கு தனியாக வந்து காங்க்ரீட்டில் சேர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம கூலிங்காக இருக்குங்க இந்த வெயிலுக்கு, சூப்பராக இருக்குங்க. இங்கே நிருதிலிங்கம்லேருந்து அடுத்ததாக நமக்கு சூரியலிங்கம்ங்க. கரெக்டாக 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்மளோட பஸ் அங்கே கொஞ்சம் முன்னாடி இருக்குங்க. இந்த நிருதிலிங்கம்லாம் தாண்டிட்டிங்க அப்படின்னா ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து காடுகள் தாங்க இருக்கும். இது எல்லாமே அந்த மலை இருக்குது இல்லைங்களா, அண்ணாமலையார் மலை, அதோட சேர்ந்த காடுகள் தான் ஃபுல்லாகவே. நிறைய வனவிலங்குகள் கூட இருக்குங்க உள்ள. லிங்கம்க்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து பார்த்திங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் கோவில்னு ஒன்று இருக்குங்க. ஸோ கிரிவலம் வந்து ரெகுலராக வர பர்சன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த கோவில் தெரியும். கரெக்டாக இது எப்படின்னாக்கா, அந்த அண்ணாமலையார் கோயில் இருக்குது இல்லைங்களா, ஸோ இப்போ நம்ம ஆரம்பித்தோம்ல, அந்த அண்ணாமலையார் கோயிலேருந்து அதுக்கு ஸ்ட்ரெயிட் நேராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநேர் அண்ணாமலையார் கோயில் இருக்குங்க. ஸோ இதில் வந்து உண்ணாமலையம்மன் திருக்கோவில், அப்புறம் வந்து நவகிரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரா கோயிலும் அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. ஸோ அதுவுமே போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இந்த கோவில்கள்லாம் பார்க்குறதுக்கு 20 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. தாராளமாக ரொம்பவுமே வந்து நின்று நிதானமாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பார்த்துட்டு வரலாம் 20 நிமிஷத்தில். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கலாம், கிரிவலம் அப்படின்றது நடந்து போகிறதானுங்க கிரிவலம், அப்புறம் எப்படி இந்த பஸ்ஸஸ்லாம் அப்படின்னு கேட்கலாம். எக்ஸாக்ட்லி நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நடந்து தான் போவாங்க கிரிவலம் அப்படின்றது. ஆனால் வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கும் கிரிவலம் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். யாராச்சும் வந்து கை குழந்தைய வச்சுட்ருப்பாங்க, வச்சுக்கிட்டு என்னால் கிரிவலம் போக முடியாது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐ மீன் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அப்புறம் யாராச்சும் மாற்றுத்திறனாளிகள் யாராச்சும் இருந்தாங்கனாக்கா அவங்களால இந்த 14 கிலோமீட்டர் சுற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸாக இருக்குங்க. 3 பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நம்பர் 3ங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறமா அங்கே யாராச்சும் வந்து டிவோட்டிஸ் வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறமா அந்த 1, 2 இந்த பஸ்ஸஸும் அங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ வெயிலுக்கு ஒரு பன்னீர் சோடா தாங்க வாங்கினேன். இங்கே கிரிவல பாதையில் ஒப்பனையகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன பர்பஸ்ன்னு தெரியல. ஆனால்
நீங்கள் வந்து ஆட்டோவில் இந்த கட்டணமில்லா இலவச கிரிவல ஏசி பஸ்ஸில் நம்ம வந்திருக்கக்கூடிய அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வருணலிங்கங்க. ஸோ டைம் கரெக்டாக ஒரு 11 மணிக்கிட்ட ஆகுது. கரெக்டாக 8:55 அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட வருணலிங்கம் ரீச் பண்ணியிருக்கோங்க. மேபி இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பக்கூடிய பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடியே வந்துருச்சுங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் டைம் எடுத்து பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதால் இதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டைம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த கிரிவல பாதையில் நம்ம எங்கே இருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, எந்தெந்த பிளேசஸில் எந்தெந்த இடத்துல வந்து 1 கிலோமீட்டர் முடியுது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிரிவலம் நடந்து போகிறவங்களுக்கும் சரி, அட் த சேம் டைம் இதில் பைக்கில் போகிறவங்களுக்கும் சரி இது வெல் கைடாக இருக்குங்க இந்த ஒரு போர்டு. ஸோ இங்கே கீழே மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து அது எங்கே இருக்கோ, இப்போ நம்ம இருக்கிற இடம் அதுங்க. ஸோ எத்தனாவது கிலோமீட்டரில் இருக்கும், எந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கும், இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கோவில் எங்கே இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நீங்கள் இந்த ஒரு போர்டில் வந்து பார்த்துக்க முடியுங்க. டைம் கரெக்டாக ஒரு 11:15 ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு லொக்கேஷன் எக்ஸாக்டாக சொல்லணுன்னாக்கா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குங்க, பில்கிரிம்ஸோட ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வெயிட்டிங்கில் இருக்குங்க வண்டி. ஸோ எல்லாருமே இப்போ அன்னதானம் சாப்பிட்டு வந்துட்டோங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஐ திங்க் மொத்தமாக 5 லிங்கம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 3 லிங்கம் தாங்க பேலன்ஸ் இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வாயுலிங்கங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு பின்னாடி கிளம்புன பஸ்ஸுங்க, இந்த 1ஆம் நம்பர் பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே இங்கே ரீச் பண்ணிடுச்சு வாயுலிங்கம். நம்ம இடையில சாப்பிட்டோம் இல்லைங்களா, அது இல்லாமல் நம்ம எல்லா கோயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாங்க வரோம். ஸோ அதாலே வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ நமக்கு பின்னாடி கிளம்புன பஸ் நமக்கு முன்னாடி இங்கே ரீச் ஆகிடுச்சிங்க. வாயுலிங்கம்க்கு அடுத்ததாக குபேரலிங்கம் பார்க்க வந்திருக்கவங்க. ஸோ இடையில வந்து சந்திரலிங்கம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், பார்க்கல. ஸோ இங்கே குபேரலிங்கமோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் என்ட்ரன்ஸ் வந்து இதுதாங்க. ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது இந்த பக்கமாக வந்து டெம்பரரியாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ இப்போ நம்ம குபேரலிங்கம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயிட்டுருக்கோங்க. ஸோ இங்கே குபேரலிங்கமில் செப்பரேட்டாக வந்து பின்பக்கமாக வந்து அன்னதானம் கூட இருக்குங்க. ஒரு லிமிட்டட் மெம்பர்ஸ் மட்டும் அன்னதானம் இங்கேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க.
இந்த ஒரு மினி பஸ் ஃப்ரீ சர்வீஸை பொறுத்தவரையிலையும் நமக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே. பட் உள்ளே வந்து நம்ம குடிக்கிறதுக்கு செப்பரேட்டாக வந்து கேன் வந்து கிடையாதுங்க. தண்ணி வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணல. நம்ம வரோம் அப்படின்னா நம்ம தாங்க கொண்டு வரணும். நீங்கள் இந்த ஒரு ட்ரிப்புக்கு வரீங்க அப்படின்னா செப்பரேட்டாக உங்கள் ஒருத்தருக்குன்னு தனியாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு வந்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நெசசரிங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதால என்ன தான் ஏசி வண்டியிலே ட்ராவல் பண்ணாலுமே ரொம்பவும் ஹீட்டாக தான் இருக்குது. அஷ்டலிங்கங்களில் கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்மளை டைரெக்டாக வந்து ராஜகோபுரம் மட்டும் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ராஜகோபுரம்லேருந்து கிளம்பணும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் ரோடு வந்து மொத்தமாக 14 கிலோமீட்ரு. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிவிட்டு ஸோ இந்த கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் வரையும் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காட்டி நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த கிளாஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டைம் காட்டுதுங்க 12:24 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி டேட் என்ன மந்த் என்ன அப்படின்றதையும் காட்டுங்க. 23ஆம் தேதி 3வது மாதங்க. அண்ட் கரண்ட் டெம்பரேச்சர் பாருங்க 47 டிகிரி செல்சியஸ் இந்த வெயில் அடிக்குது. அதுவும் இதிலே காமிக்குது. பஸ்ஸஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே இருக்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி இறக்கி விடுறாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலோட ராஜகோபுரத்துக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண நம்மளோட இந்த ஒரு கிரிவல பஸ் ஜர்னி திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ராஜகோபுரத்தாண்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக இந்த ஒரு ஜர்னி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் 45 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஒரு சர்வீஸ் வந்து டெய்லி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டெய்லி இருக்குங்க. வாரத்தில் எல்லா நாளுமே ரன் பண்ணுறாங்க. சனி ஞாயிறு கூட ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது. இப்போ நேற்று முந்தானத்து கூட வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு தான் இருந்ததான். ஆனால் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், பௌர்ணமி அப்புறம் அந்த அமாவாசை அப்புறம் சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து ரன் பண்ணுறது சான்சஸ் இல்லை. ஏன்னா வந்து கிரிவலம் போகிற பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமில் வந்து கிரிவல பாதையை வந்து நடக்கிறதுக்கே வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் பஸ்ஸஸ்லாம் வந்து ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஸோ வாரத்தில் எல்லா நாளுமே காலையில் 8 to 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. இந்த பஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி 1லேருந்து 3 வரையும் வந்து ரன் ஆகிற பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலத்துக்கும் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இந்த 2 பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸை பற்றின என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸுங்க இது. ஸோ கிரிவலம் அப்படின்றது இந்த 14 கிலோமீட்டருமே அண்ணாமலையார் மலையை சுற்றி நீங்கள் நடந்து வர்றது தான் கிரிவலம் அப்படின்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால்
என்னால் நடந்து வந்து கிரிவலம் வர முடியாது அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ்க்கு ஏஜ்டு பீப்புள் ஆகட்டும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸாக இருக்குங்க. ஸோ ஜென்ரல் பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, யார் வேணால் அதில் ட்ராவல் பண்ணலாம், ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப தேவைப்படுற ஒரு சர்வீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வாங்க, ட்ரை பண்ணுங்கள். நிஜமாலே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டு போய் ரிட்டன் கூப்பிட்டு வராங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே கும்பகோணம் டிஎன்எஸ்டிசி சைட்லேருந்து ஒரு நவகிரக டெம்பிள் டூர் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து விளாகாக பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் ஒரு 10K வியூஸ் போயிருக்குங்க. ஸோ அங்கேயே வந்து இன்னொரு டெம்பிள் டூர் பேக்கேஜ் இருக்குங்க. அதாவது அங்கே இருக்கிற ஒரு 6 முக்கியமான முருகர் கோயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி அதில் ஒரு டெம்பிள் டூர் பேக்கேஜாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்படுது, அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு vlog வீடியோவில் டெஃபினட்டாக அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க. மேலும் இது போன்ற vlogsக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான vlog வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.